மோடி அறிவித்த வளர்ச்சிக்கான திட்டங்கள் அந்த 34,700 கோடியில ஒண்ணு. இந்த அசம்கார்ல இருந்துட்டு அலிகார் வரைக்கும் 4 புதிய விமான நிலையங்கள். அப்புறம் லக்னோல சௌத்ரி சரண் சிங் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல ஒரு புதிய டெர்மினல். இதெல்லாம் கட்டி யார்கிட்ட கொடுக்க போறாரு? அதானி கிட்ட கொடுக்க போறாரு. அதுக்கு யார் பணம் செலவு பண்றது? அரசு பணம் செலவு பண்றது. எல்லாம் அரசு பணம் செலவு பண்ணி ஜாம்னு கட்டி அதானி கிட்ட கொடுத்துறோம்னா அவர் ஏர்போர்ட் டாக்ஸ் அவர் வசூல் பண்ணுவார். வளர்ச்சி என்ற பெயரில் நாட்டு மக்களை ஏமாற்றுவதை எவ்வளவு எளிதாக்கி உள்ளார் மோடி என்பதை சொல்லுறார். 10 வருஷம் ஆட்சியில இருந்துட்டு இந்த கேஸ் விலையினால மக்கள் கஷ்டப்படுறாங்க, அதனால அது குறைக்கணும், அது அவங்களுடைய வாழ்க்கைக்கு உதவும், யூஸ் ஆஃப் லிவிங் அப்படின்னு சொல்லி இப்பதான் 100 ரூபாய் குறைச்சாரு. அதுக்கு முன்னாடி ஒரு 200 ரூபாய் குறைச்சாரு. யூஸ் ஆஃப் லிவிங்னா 400 ரூபாய்க்கு இருக்கிறனாலேயே கேஸ் வாங்கல, இப்ப 830 ரூபாய்க்கு கேஸ் வாங்கணும். இதுதான் மோடி தூங்காம கண்ணு முழிச்சுக்கிட்டே இருந்து நாட்டுக்கு கொடுக்குற வளர்ச்சி. இதை பார்த்துட்டு வளர்ச்சிக்கான விஸ்வகுரு அப்படின்ற நம்பாடு விஸ்வகுரு இவரு. வணக்கம் தோழர்களே, ரூஸ்டர் செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். எனது ஒவ்வொரு அறிவிப்பையும் இந்த நாட்டை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லக்கூடிய ஒரு அறிவிப்பையும் கேட்டு எதிர்க்கட்சிகள் மிரண்டு போய் இருக்கின்றன என்று பிரதமர் மோடி சொல்லியிருக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் போய் 34,700 கோடிக்கு திட்டங்கள் எல்லாம் அறிவிக்கிறேன் என்று சொல்லி அதற்கான பொதுக்கூட்டத்தில் மக்களிடையே பேசிய அவர் இவ்வாறு கூறியிருக்கிறார். அதுல என்ன அப்படின்னீங்கன்னா, முதல்ல அந்த திட்டங்கள் எல்லாம் சொல்லிடணும். த பிரைம் மினிஸ்டர் இன்னாகரேட்டட் த அசம்கார், ஸ்ராஸ்வஸ்தி, சித்ரகூட் அண்ட் அலிகார் ஏர்போர்ட்ஸ் எல்லாம் புதிய விமான நிலையங்கள். நியூ டெர்மினல் இன் சௌத்ரி சரண் சிங் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இன் லக்னோ. As well as over 5,342 kilometers roads built across 59 districts under PM Gram Sadak Yojana at a cost of 3,700 crores. He laid a foundation stone for 12 railway projects worth 8,200 crores among others. இதெல்லாம் என்னன்னா மோடி அறிவித்த வளர்ச்சிக்கான திட்டங்கள். அந்த 34,700 கோடியில ஒண்ணு. நல்லா கவனிங்க. அவர் சொல்லியிருக்கக்கூடிய இந்த அசம்கார்ல இருந்துட்டு அலிகார் வரைக்கும் 4 புதிய விமான நிலையங்கள். அப்புறம் லக்னோல சௌத்ரி சரண் சிங் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல ஒரு புதிய டெர்மினல். இதெல்லாம் கட்டி யார்கிட்ட கொடுக்க போறாரு? அதானி கிட்ட கொடுக்க போறாரு. அதுக்கு யார் பணம் செலவு பண்றது? அரசு பணம் செலவு பண்றது. எல்லாம் அரசு பணம் செலவு பண்ணி ஜாம்னு கட்டி அதானி கிட்ட கொடுத்துறோம்னா அவர் ஏர்போர்ட் டாக்ஸ் அவர் வசூல் பண்ணுவார். கொஞ்சம் தூக்கி அப்படியே இந்திய ஒன்றிய அரசுக்கு தெளிச்சுட்டு மற்றதெல்லாம் அவர் எடுத்துட்டு போவார். இது வந்துட்டு இவருடைய வளர்ச்சி திட்டம். இதுதான் ஆப்போசிஷனை வந்துட்டு ரேட்டிலிங் அப்படின்றாரு இவர், மிரட்சி அளிக்கிறதா. அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா 5,342 கிலோமீட்டர் தூரத்துக்கு கிராம சாலைகள் 3,700 கோடி செலவுல. அப்புறம் 12 ரயில்வே ஸ்டேஷன்ஸ், ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ் ஒர்த் 8,200 crores. இந்த ஒரு பக்கம் இந்த கிராம சாலைகள் அப்படின்றது விரிவாக்கம், இன்னொரு பக்கம் ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றது மறுபடியும் ரயில்வேக்கு வந்துட்டு ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றது அந்த திட்டங்களை போட்டு ஒரு நகரத்துக்கு இன்னொரு நகரத்துக்கும் வந்துட்டு மேன்மைப்படுத்தி அதுக்கு நடுவில் வந்துட்டு இந்த வந்தே பாரத் அந்த ட்ரெயினை விட்டு அந்த ரூட்டை பிரைவேட்டைஸ் பண்றது மறுபடியும் அவங்களுடைய முதலீட்டுக்காக. இதுல எங்க மக்களுக்கான நலன் வருது? ஏன் ரோடு போடுற? கேஸ் கண்டெய்னர் எல்லாம் கொண்டு போயிட்டு அப்படி சட்டுல திரும்ப முடியாது, பெரிய பெரிய கண்டெய்னர். அதனால ரோடை நேர் பண்ணுவாங்க. எந்த இடத்துல வேணாலும் இந்த ப்ராஜெக்ட் நடக்கிற இடத்துல நீங்க போய் பாருங்க, 4 வழிச்சாலை 6 வழிச்சாலையாக மாற்றப்படுகிறது என்கின்ற இடத்துலலாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா போயிட்டு அப்படி ரோடு இப்படி திரும்புனீங்களா அந்த இடத்துல ஒரு கட்டை கிராஸ் பண்ணி இப்படி நேராக கொண்டு போவாங்க. ஏன் அப்படின்னா இந்த கேஸ் கண்டெய்னர்லாம் போகணும். ஏன்னா நாட்டை கேஸ் எக்கானமியா மாற்ற போறாரு. வீட்டுக்கு வீடு அப்படி திரும்பினோம்னா கேஸ் பைப் வழியா வரும். தண்ணி வரதே கஷ்டப்படுற நம்ம நாட்டில் வந்துட்டு பைப்டு நேச்சுரல் கேஸ் பிஎன்ஜி வரப்போகுது. அவங்க நல்ல விலையெல்லாம் வச்சு அவங்க அடிக்கலாம். பிரைவேட்டு சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்னு பேர். அதை ஏன விடுவாங்க ஒரு ஏரியாவும். விட்டுட்ட உடனே அந்த கேஸ் கண்டெய்னரை கொண்டு போய் ஒரு இடத்துலையும் சேர்க்கறதுக்கு இப்போ பெட்ரோல் இது கண்டெய்னர் போகுது, லாரிலாம் போகுது இல்லையா, ட்ரக்ஸு, அந்த மாதிரி அது பெருசாக இருக்கும், இன்னும் பெருசாக இருக்கும். அது கொண்டு போகிறதுக்கான ஏற்பாடு. இதுக்கு தான் வந்துட்டு இவர் என்ன சொல்றது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு மோடி பேசுறதுக்கு காரணமே இது. அடுத்தபடியா ரயில்வேஸ், வந்தே பாரத் ட்ரெயினை விட்டுட்டு நல்லா ஓடிச்சுன்னா அதுக்கு பிரைவேட் கிட்ட கொடுத்துட வேண்டியது. எல்லாம் ஜெயிச்ச உடனே கடன்னு ஆகும்.
டெய்லி பார்த்தீங்கன்னா அவர் இப்படி கொடியாசிக்கிட்டே இருப்பார் மோடி. கடைசியில் அவர் கையே வீங்கிடும், அந்த அளவு கொடியாசிக்க வேண்டிய வேலை இருக்கும். ஒரு வேளை 24 ஜெயிச்சுட்டு விட்டாருன்னா ரைட்டுங்களா. அப்புறம் அவன் எடுத்து என்ன பண்ணுவார், ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் மேம்படுத்துவார். அதுக்கெல்லாம் வேற செலவு பண்ணி இங்கே நம்மளுடைய ரயில்வே ஸ்டேஷனு அது ஒரு 250 கோடியோ 300 கோடியிலையோ எழும்பூர் ரயில்வே ஸ்டேஷனை மேம்படுத்துவாங்க. மேம்படுத்தி தனியார்கிட்ட கொடுத்துருவாங்க. தனியார் என்ன பண்ணுவார், பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வசூல் போடுவார். எவ்வளோ போடுவார், 30 ரூபா இல்லாட்டி 50 ரூபாய்க்கு போடுவார். அங்கே உள்ள போனோம்னா தோசை எவ்வளோங்க, 90 ரூபாய். இட்லி எவ்வளோங்க, 45 ரூபாய். காஃபி எவ்வளோங்க, 30 ரூபாய். ஏர்போர்ட்ல விற்கிற மாதிரியே ரயில்வே ஸ்டேஷன்ல விற்கும். ஆனா வழகாயிடுச்சு பாருங்க. இப்போ என்ன குறை, எழும்பூர்ல காஃபி கிடைக்கலையா, தோசை கிடைக்கலையா, பிளாட்ஃபார்ம் இல்லையா, உட்கார்றதுக்கு சீட் இல்லையா, எல்லா வசதிகளும் இருக்குது. ஏறுறதுக்கு வந்துட்டு வேற அந்த இதெல்லாம் இருக்கு, படிக்கட்டில் ஏற வேணாம். அப்ப எல்லா வசதிகளுமே இருக்குது. அழகு பண்ணி, அதுவும் எவ்வளோ 250-300 கோடியில் அழகு பண்ணி உள்ள போறதுக்கே ஏழை மக்களுக்கு பயமா இருக்கும். ஐயோ இது வழியாக நம்ம போறது அப்படின்னு போ போ அப்படின்னு வெள்ளக்கார தருத்துவாங்க. அந்த மாதிரி வெள்ளக்காரக்கார மாதிரி ஆயிட போகுது. டிக்கெட்டா உள்ள போறதுக்கா 10 ரூபாய் இருந்துச்சு, அதெல்லாம் அப்ப இப்ப இது மோடி ஏரா அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்காகத்தான் மோடி உழைத்து கொண்டிருக்கிறார். இதுல இன்னொரு பியூட்டி, முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்தாரு, தூத்துக்குடியில நின்னாரு. தமிழ்நாட்டிற்கு இந்த சாலை போடுவதற்கு, அந்த சாலை போடுவதற்கு, இதை அகலப்படுத்துவதற்கு அப்படின்னு வரிசையா சொன்னார் இல்லைங்களா. 17,300 கோடிக்கான திட்டங்களை நடைமுறைப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதே மாதிரி 34,700 கோடி திட்டங்களை நடைமுறைப்படுத்த போகிறோம். இந்த மாதிரி போகிறோம் போகிறோம் சொல்லி இந்த 15 நாள்ல மட்டும் மோடி அறிவிச்ச திட்டங்களினுடைய மதிப்பு 5,90,661 கோடி. அப்புறம் இப்போ இதையும் சேர்த்துக்கங்க, அந்த 34,000 கோடியும் சேர்த்துட்டீங்க அப்படின்னோம்னா 6,26,000 கோடி திட்டங்கள். அவர் என்ன கேட்கிறாரு சிதம்பரம் அப்படின்னோம்னா, தெரிஞ்சவர் இல்லையா, அவர் கார்பரேட்டுக்கு விட்டு கொடுத்தவர் தானே. அவர் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் பத்தி பட்ஜெட்ல மென்ஷன் பண்ணவே இல்லையே அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. பட்ஜெட்ல சொல்லணும் இல்லையா, இதுக்காக இந்த நிதி ஒதுக்கப்படுது, ரயில்வே திட்டங்கள், இந்த ரயில்வே திட்டங்களை இது மேம்படுத்துவதற்காக, லைன் போடுறதுக்காக, டிராக்ஷன் போடுவதற்காக இவ்வளவு நிதி ஒதுக்கீடுன்னு பிரிச்சு பிரிச்சு சொல்லணும் இல்லையா. இந்த மாதிரி பட்ஜெட்ல சொல்லலையேன்றாரு. சொல்லுவாங்க, மெதுவா சொல்லுவாங்க, இல்லாட்டி சொல்லாதே கூட போயிடுவாங்க. நிறைவேற்ற முடியல அப்படின்னா அப்புறம் வச்சுக்கலாம். அவங்க ஒன்றும் நாங்க அறிவிக்கலையே அப்படின்னு சொல்ல போறது இல்லை. அறிவிப்போம். எப்போ செய்வீங்க, செய்வோம். உங்களுக்கு இப்போ மதுரையில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டித்தரலையா, அவர் கட்டித்தருவோம், என்னைக்காச்சும் ஒரு நாள் கட்டி தந்துடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க பிஜேபிக்காரங்க. இல்லாட்டி அவரை மோடி எல்லாமே அதெல்லாம் பேச போறாரு. அண்ணாமலை பேசுவார், வானதி சீனிவாசன் பேசுவாங்க, முருகன்ஜி பேசுவார், எல்லா ஜீக்களை வந்து பேசுவாங்க. சொல்லிட்டோம்ல, நடைமுறைப்படுத்தும். அது எப்போ வேணாலும் என்று சொல்லிவிட்டு போய்விடுவார்கள். ஆக மக்களே, வளர்ச்சி என்ற பெயரில் நாட்டு மக்களை ஏமாற்றுவதை எவ்வளவு எளிதாக்கி உள்ளார் மோடி என்பதை சொல்லுகிறார். இதான் இங்கே முக்கியம். 10 வருஷம் ஆட்சியில் இருந்துட்டு இந்த கேஸ் விலையினால மக்கள் கஷ்டப்படுறாங்க, அதனால அது குறைக்கணும், அது அவங்களுடைய வாழ்க்கைக்கு உதவும், ஈஸ் ஆஃப் லிவிங் அப்படின்னு சொல்லி இப்போதான் 100 ரூபாய் குறைச்சார். அதுக்கு முன்னாடி ஒரு 200 ரூபாய் குறைச்சார். ஈஸ் ஆஃப் லிவிங்னா 400 ரூபாய்க்கு இருக்கிற நாள்லயே கேஸ் வாங்கல, இப்போ 830 ரூபாய்க்கு கேஸ் வாங்கணும். அதுக்கு முன்னாடி 1,130 ரூபாய், அதுக்கப்புறம் 930 ரூபாய், இப்போ 820 ரூபாய். இதுதான் மோடி தூங்காம கண்ணு முழிச்சுக்கிட்டே இருந்து இந்த நாட்டுக்கு கொடுக்குற வளர்ச்சி. இதை பார்த்துட்டு வளர்ச்சிக்கான விஸ்வகுரு அப்படின்றான் நம்பாடு. விஸ்வகுருவான் இவரு. அந்த நாட்டு வளர்ச்சிகளை இவர் உபயோகப்படுறாரு. அதில் ஒன்றும் இருவேறுபட்ட கருத்து இல்லை. இல்லாட்டி ஆஸ்திரேலியா பிரதமர் இவரை பார்த்து பாசே அப்படின்றானா, சொல்றான்ல. அதனாலதான் பாஸ், நான் பாஸ். இங்க நினைச்சாங்கன்னா 100கணக்கான கோடி இப்படி தூக்கி விடலாம், அப்படி தூக்கி விடலாம் அப்படின்றாங்க. அவங்களால அந்த இடத்துலலாம் பண்ண முடியாது. அந்த நாட்டிலலாம் போட்டு துருவி எடுத்துருவான். இந்த நாட்டில் அதெல்லாம் ஒன்றும் கவலை இல்லை. உடனே ஊடகங்கள் சொல்லுவாங்க, ஒரு விசித்திரமான மனிதர் மோடி, அவர் எப்படியெல்லாம் செய்கிறார். ஒரு நாள் விமானத்திலிருந்து ஒப்பந்தங்களை போடுகிறார், இன்னொரு நாள் கடலுக்கு அடியில் சென்று தியானம் செய்கிறார். என்ன டேலண்டட் இவருக்கு அப்படின்லாம் சொல்லி பேசுறதுக்கெல்லாம் இப்ப ஊடகங்கள் இருக்காங்க. ஸோ மோடி சொல்றாரு, ஆப்போசிஷன் ரெட்டில்டு பை பிஜேபிஸ் டெவலப்மெண்ட் புஷ். அதுவும் எப்படி புஷ் தள்ளுறாரு இவர் டெவலப்மெண்ட், அது எப்படி நின்றுட்டு இருக்குது. அதுக்கு 2 என்ஜினு,
ஒரு என்ஜினு மாநில அரசு, இன்னொன்று வந்துட்டு இந்த என்ஜினு. உண்மையான என்ஜின் என்னன்னா கார்பரேட் என்ஜின் தான் இவங்களை பிடிச்சி தள்ளிக்கிட்டு இருக்குது. அதான் நீங்கள் சொல்லியிருக்கிறாங்க, கார்பரேட் என்ஜின் எவ்வளோ துட்டு கொடுத்தே இவ்வளோ புஷ் பண்ணுது அப்படின்றது தான் வெள்ளிக்கிழமை வரப்போகுது டீட்டெயில். எனவே மக்களே, வார்த்தையால் இந்த நாட்டு மக்களை ஏமாற்றுபவர் விரைவில் தமிழ்நாட்டுக்கு வேற வராராம். 13, 14, 15 என்ன அடி அடிக்க போறாருன்னு தெரியல. ஏற்கனவே வந்துட்டு போதை பொருள் பூ அப்படி இப்படின்னு காரசாரமாக பேசிட்டு போயிட்டாரு. வேற மற்ற மாநிலங்கள்லாம் என்ன நடக்குது, எவ்வளோ உள்ளே வந்தது, குஜராத்தில் பிடிப்பட்டது 3300 கிலோ, அதெல்லாம் பற்றி எதுவும் சொல்ல. தமிழ்நாட்டில் தங்கு தடையின்றி கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அவர். எனக்கு நீ ஓட்டு போடல, தமிழ்நாடு ஒன்று இல்லைன்னு ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறாரு மோடி. ஸோ நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கிட்டா சரி. ஸோ இதுதான் நடக்கின்றது. ஒரு நாட்டினுடைய தலைவர் தனது வார்த்தைக்கு மதிப்பு இருக்க வேண்டும் என்று நினைத்தால் பட்ஜெட்டில் ஒன்றை அறிவித்து விட்டு அதை நடைமுறைப்படுத்தி விட்டு அடுத்த பட்ஜெட் உரைக்கு முன்னால் சொன்னது இது, சாதித்தது இவ்வளவு, சாதிக்க வேண்டியது இவ்வளவு இருக்கின்றது, இதற்காக காஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிப்போச்சு என்று சொல்லி கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்து அடுத்த பட்ஜெட்டை போடுவாங்க. அதெல்லாம் உனக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. பண்ணுவோம் போ, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக தான் 11 லட்சம் கோடி கடன் வாங்குறோம்ல, எல்லாம் அதில் பண்ணிவிடுவோம் போ அப்படின்னு சொல்லக்கூடிய சர்வசாதாரணமாக மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு அரசு, ஒரு பிரதமர். மீண்டும் சந்திப்போம் மக்களே. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.